ஈதரசீவர தகவாரிச குகையில் அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சலரமணன் பரிவாழ்வுளம் உருகானல பரனார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே நிவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரீம் வந்தே ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அருணாச்சலம். இந்த ஆத்ம வித்யா மந்திருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே எவ்வளவோ சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்ருக்கீங்க. எது விளங்குதோ இல்லையோ இந்த ஒரு பாடல் மாத்திரம் ஓரளவுக்கு விளங்கி அதை நம்ம வாழ்க்கைப்படுத்த முடிஞ்சதுன்னா நம்ம பிறந்த பயனை அடைந்தோம். என்னது அது? அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கு ஒரு குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே நிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையிற் காதற் பெருக்கே தருவாய். எப்படி அமைச்சிருக்கார் பகவான் பாருங்க அந்த பாடல். இந்த ஒரு பாடலை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் சிந்திச்சு அதே மாதிரி வாழ நம்ம முற்பட்டோம்னாலே போதும். உள்ள எந்த வகையான காம்ப்ளெக்ஸும் நமக்கு இருக்காது. குறையும் குணமும் நீ அல்லால் என்ன குறையோ குணமோ எல்லாம் உன்னை சேர்ந்தது. அன்றே நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய். ஆவி உடல் எல்லாம் உடல் பொருள் ஆவி எல்லாம் ஆட்கொண்டு விட்டாய். அப்போ இனி என்னதுன்னு எதுவுமே கிடையாது. அப்போது என்னுடைய குறை குணம்னு யாராச்சும் அது உன்னுடையது தான். அது என்னுடையதுன்னு கிடையாது. ஒன்று என்னே இவற்றை என்னுயிரே இதெல்லாம் நான் எண்ண மாட்டேன். எண்ணம் எதுவோ அது செய்வாய். திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். எண்ணம் எதுவோ அது செய்வாய். சரணாகதியோட முக்கியமான ஒரு பாங்கு இதுதான். எண்ணம் எதுவோ அது செய்வாய். நம்மளால் அப்படி சொல்ல முடியலையே. என் எண்ணம் எதுவோ அது செய்வாயின்னு சொல்கிறோம் நம்ம. அவர் எப்படி உன் எண்ணம் எதுவோ அது செய்வாயின்னு சொல்கிறத விட்டுட்டு என்ன சொல்கிறோம்? பகவான்கிட்ட டிக்டேட் பண்ணுறோம். என் எண்ணம் எதுவோ அதை பெட்டர் யூஸ் டூ இட் அதை நீ செய்வாயின்னு சொல்கிறோம். என்ன அகங்காரம் பாருங்க. எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழல் இணையிற் காதற் பெருக்கே தருவாய். உன்னுடைய திருவடிகளில் மேலும் மேலும் காதல் பெருக்கே எனக்கு உண்டாகட்டும். அது ஒன்று தான் உன்கிட்ட வேண்டேன். நான் வேறு எதுவுமே வேண்டலை. என்ன அருமையான பாட்டு இல்லையா? இதை ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டா எவ்ரிதிங் இஸ் டன். நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு தான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏன் நான் சொல்லணும்? எனக்கு தான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போது மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி காலையில் அம்மா பேசின பேச்சில் இனி எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அம்மா திருவம்பாவை முதல்ல படிப்போமா? 5 வரைக்கும் ஒரு முறை படிங்க. அப்புறம் 6லேருந்து 2 முறை படிப்போம். திருச்சிற்றம்பலம். அன்னாரமுதக் கடலே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதியும் அந்தமும்
இல்லா அரும்பெரும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளருதியோ வாழ்தடம் கண்மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான் வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாள்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் மாதேவன் வார்கள்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் விரிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் போதார் அமழியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் தோழி பரிசு ஏலோர் எம்பாவாய் ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் வாசம் பரஞ்சோதிக்கு என்பா இராப்பகல் நாம் பேசும்போது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ எப்போது இப்போது ஆரமளிக்கே நேசமும் வைத்தனையோ இழையாய் நேரிழையி நேரிழையாய் நேரிழையி சீச்சி இவையும் சிலவோ சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு விளையாடி ஏசும் இடமெதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாம் ஆரலோர் எம்பாவாய் ஈசனார்க்கு அன்பார் யாம எம்பாவாய் தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து முத்தன்ன வெள்ளனையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்தும் கடை திறவாய் தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ எத்தோ நின் அன்புடுமை எல்லாம் அறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய் திறனகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ ஒன்னித்திலநகையா இன்னம் புலர்ந்தின்றோ கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ வண்ணக் கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் அன்னை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை விண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து பண்ணிக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து உள்ளம் உள்நெக்கு உன்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய் மாலரியா நான்முகனும் காணா மலையினை மாலரியா நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரைவாய் பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரைவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் ஞாலமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கூதாட்டும் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி ஏலோர் எம்பாவாய் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். நம்ம நேற்றைய தினம் திருப்பள்ளி எழுச்சின்னு பார்த்தோம். நம்ம அதாவது பகவான் கண் உறங்கி கொண்டிருப்பதாக நாமே நினைத்து கொண்டு
அவரை எழுந்தருள சொல்கிறோம். திருப்பள்ளி எழுச்சி நான் சொன்னது போல் உள்ளத்தில் எழுந்தருள சொல்கிறோம். ஸோ பகவானை எழுப்பினது நேற்று பார்த்த பாட்டு. இன்றைக்கி பகவானோட அடியார்கள் அப்படிப்பட்ட ஒரு தோழி கண்ணுறங்கி கொண்டிருக்கா. அவள் வந்து ஜீவனுக்கு சமான். நாம் எல்லோரும் தான் அந்த தோழி. ஸோ அவளை தோழிகள்லாம் மற்ற தோழிகள்லாம் சேர்ந்து இப்போது விழித்தெழறதுக்காக பாடுற பாட்டு திருவம்பாவை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது. ஸோ ரொம்ப ரசம் பொருந்தியதாக இருக்கிறத பார்த்தோம் காலையில். இப்போ நம்ம 5 வரைக்கும் பார்த்தாச்சு. 6வது திருப்படி. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைவகரா இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலை கழித்து கொள்ளும் வான்வார் கழல்வாடி வந்தோர்க்கு உள்வாய் தரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடேலோ மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைபகரா இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் நானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழ்வாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடு ஏலோர் எம்பாவாய் மானே அப்படின்னு தோழி அழைக்கிறாங்க. வெளியில் உள்ள தோழிகள்லாம் மானே, அந்த பெண்களை வந்து மானேன்னு அழைக்கிறது உண்டு. ஏன்னா மான் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு மருட்சி தெரியுமா, அப்படியே பயந்து பயந்து இருக்குமா. ஏதாவது எந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து நம்மளை தாக்குமோன்னு ஒரு மருட்சி தெரியுமா கண்கள். அதான் மான் அப்படி தான். மான் அழகியது தான், ஏதாவது மருட்சி தெரியுமா. அதை மாதிரி பெண்களுக்கும் அந்த காலத்தில் நான் சொல்கிறது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு மருட்சி இருக்குமா கண்களில். ஸோ அதான் மானின்னு சொல்லுவாங்க. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும். இங்கே நென்னலைன்னு அர்த்தம் நேற்று சொன்னாய். நென்னல்னா நேற்றுன்னு அர்த்தமா. நீ என்ன சொன்னாய்? நேற்று சொன்னாய். என்ன சொன்னாய்? நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும். அவள் என்ன வாக்கு கொடுத்துருக்கா மற்ற தோழிகள்கிட்ட? நாளை காலையில் நானே வந்து எங்களால் எழுப்புவேன், நீங்கள் வந்து என்னை எழுப்ப வேண்டாம். ஒரு மாற்றத்துக்காக நானே வந்து உங்களை நாளை எழுப்புவேன் என்றலும் நானமே போன திசை பகராய். உனக்கு வெக்கமா இல்லையா? அப்படி கொடுத்த வாக்கு எங்கே போச்சு? அது போன திசை பகராய் சொல்வாயாக. அது எந்த திசையில் போச்சு? அது காற்றோட காற்றா போயிடுச்சு. அது போன திசை பகராய். இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் உனக்கு விடியலையா? இன்னும் பொழுது உனக்கு விடியலையா? இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே. வானே நிலவே பிறவே அறிவு அறியான். திரும்ப திரும்ப அதை சொல்கிறார் பாருங்க. அந்த வானோர்க்கு, நிலனே இந்த மண்ணோர்க்கு, பிறவே பிற எல்லோருக்கும் அறிவு அறியான், தன் அறிவால் அறிந்து கொள்ள முடியாதவன். அப்படிப்பட்ட அந்த பரமன், அந்த பரமசிவன் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டு அருளும். அவர் தாமாகவே முன் வந்து, நாம் வேண்டதுக்கு முன்னாடி கேளாது அழிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாதவனாக்கிறார். கேளாதே அழிப்பானாமா. தாமே வந்து எம்மை தலையழித்து. இது பாருங்க, தலையழித்துங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டதில்லை. என்ன அர்த்தம்? தலையழித்துலாம் காப்பாற்றின்னு அர்த்தமா. தலையழித்து அப்படின்னு சொன்னால் இரக்கத்தோடு காப்பாற்றி, நம்மை காப்பாற்றி, நம்முடைய தீவினைகள்லேருந்தான் நம்மளை காப்பாற்றி தலையழித்து ஆட்கொண்டு அருளும். நம்மை ஆட்கொண்டு, நம்மை காப்பாற்றி தனதாக்கி கொண்டு ஆட்கொண்டு அருளும். வான் வார் கழல்வாடி வந்தோர்க்கு. இங்கே வான்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்னென்னா மிகவும் உயர்ந்தன்னு அர்த்தம்.
வார்கழல். வார்கழல்னு சொன்னால் அந்த நீண்ட கழல், அவருடைய திருவடிகள். அந்த திருவடிகளுடைய பெருமைகளை பாடி வந்தோர்க்கு நாங்கள் பாடி வந்துட்டு இருக்கோமே, எங்களுக்கு உன் வாய் திறவாய், உன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா சொல்லுவாங்கல்ல. அதை என்ன சொல்லுவாங்க, அமுக்குழி போல் அமைதியாக இருக்காவார் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இது ஒரு பிராமணிக்கல் லாங்குவேஜ். அதை ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேயா, வாய் திறவாய், ஊனே உருகாய். இந்த பாட்டெல்லாம் பரமனை பற்றி பாட்டு வரும்போது நீ அப்படிப்பட்ட பக்தையாச்சே, உன்னோட ஊன்னா இந்த உடம்பு மெய், இந்த உடல் தான் ஊன்னு சொல்லுவாங்க. ஊன் உருகவில்லையா, ஊனே உருகாய், உனக்கே உரும் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்க. என்ன சொல்கிறாருன்னா, இத்தகைய புள்ளிய பான்மையை அலாதியாக உன்னுடையது போல் இருக்கிறது அப்படின்னு இங்கே உரை ஆசிரியர் கொடுத்துருக்கார் சித்பவானந்தர். உனக்கே உன்னை இப்படிப்பட்ட புள்ளிய மனப்பான்மை உன்கிட்ட இருக்கா அப்படி அப்படின்னு நாங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி. எமக்கும் ஏனோர்க்கும் நம் கோனை பாடு. எனக்காகவும் இப்படி உனக்காக தேடி வந்திருக்கோம் இல்லையா தோழிகள் எல்லாரும், எங்களுக்காகவும் பிறருக்காகவும் எம் கோனை பாடு, எம் தலைவனை பாடுவாய். பாடு ஏலோர் எம்பாவாய், ஏல் ஓர் எம்பாவாய். இது என்ன சொல்கிறாருன்னா, ஏல்னா முதல்ல இது ஏற்றுக்கொள், நாங்கள் சொல்கிற சொல்ல முதல்ல நீ ஏற்றுக்கணும். அப்புறம் ஓர்னா சிந்தித்துப்பார், எம்பாவா என் தோழியே. ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், அதை பெரியவங்க சொன்னால் அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் ஓர் சிந்தித்துப்பார், நாங்கள் நல்லது சொல்கிறோமா கெட்டது சொல்கிறோமா சிந்தித்துப்பார் இல்லையா. நீ தான் நேற்று சொன்ன நானே வந்து உங்களை எழுப்புவேன்னு, உனக்கு வெக்கமா இல்லையா? அந்த வாக்குறுதி எங்கே போச்சு? இப்போ நாங்களே வந்திருக்கோம் அந்த அந்த பெருமானை பாடிக்கொண்டு. இப்போ வாய் திறவாய், கொஞ்சமாக நீ வந்து மனம் இறங்கி வாய் திறக்க மாட்டாயா? ஏதாவது சொல்லு, வரேன்னு சொல்லு, வரலேன்னு சொல்லு. ஊன் உருகாயோ, அப்படி உன்னுடைய உள்ளம் குழையாதோ, ஊன் உருகாதோ. சேராயனில் மெய் நீராய் உருகி கண்ணீராற்ற அழிவேன் அருணாச்சலா. பா, அதுதான் ரொம்ப உருக்கமான பாடல். நீ வந்து இப்போ சேராவிடில், என்னுடன் வந்து சேராவிடில். நீ தலைவியாக இருந்து கொண்டு தலைவனை பார்த்து பாடுறார் பகவான், தன்னை தலைவியாக நினச்சிக்கொண்டு. சேராயில் நீ வந்து என்னை சேராவிடில் நீராய் உருகி, மெய்னா இந்த உடலானது நீராய் உருகி கண் நீராற்று அழிவேன் அருணாச்சலா. கண்ணீராலேயே அழிந்து போவேன்னு மிரட்டுறா. இப்போ நீ உடனே வந்து என்னை சேரணும்னு சொல்கிறா. அதான் ஊன் உருகிறது. அம்மா இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, இந்த திருவாசகர் பையனே அழுகைன்னு சொன்னாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னதுல அழுகைன்னு. அப்போ சொன்னாங்க அது வெறும் கண்ணீர் இல்லை, கண்ணிலே வரக்கூடிய நீர்னு சொன்னாங்க அழகா. அப்புறம் என்ன அர்த்தம், பகவானுக்காக அவனுக்காக மனம் குழைந்து குழைந்து அப்படியே கண்களில் வர நீர். ஸோ அப்படி உள்ளம் உருகாயோ, இப்படிப்பட்ட இயல்பினலா நீ, ஆச்சரியமாக இருக்கிறதே. எமக்கும் ஏனோர்க்கும் தன் கோனை பாடு. நம்முடைய கோனை யார்? அரசன், தலைவன், அதான் பகவான் பரமன். அவனுடைய புகழினை பாடு. இதை முதல் நீ ஏற்றுக்கொள், நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள், சிந்தித்துப்பார் எம் பாவாய் என் தோழியே. ஸோ இந்த திருவெம்பாவை பூரா எப்படி இருக்குது, உறங்கி கொண்டிருக்கிற ஜீவனை வீர்த்து எழுப்புற மாதிரி. இன்னும் நீ உறங்கி கொண்டு இருக்கே என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த சம்சாரத்தை உழண்டு கொண்டே இருக்கே, இதுதான் உறக்கம்னு என்ன அர்த்தம்? அஜ்ஞானம். உறக்கம்னா அஜ்ஞானம், இருள். அது இன்னும் உழண்டு கொண்டே இருக்கோமே. அடியவர்கள்லாம் வந்து நம்ம ஊக்கப்படுத்தினா கூட நமக்கு உரைக்க மாட்டேங்குதே, இன்னும் எழ மாட்டேங்கிறோமே. ஸோ அப்படி நம்மளை எழுப்புறதுக்காக, அந்த தமோ குணத்திலேருந்து அஜ்ஞானத்திலேருந்து எழுப்புறதுக்காக எழுந்து சுறுசுறுப்பாக நம்ம இறைவனை நாடினா தான், சாதனைகள்லாம் செய்தால் தான் இறைவன் அடைய முடியும் இல்லையா. அதை தான் ரொம்ப அப்படி ஒரு ட்ரமாட்டிக்காக ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படமாக நம்ம முன்னே விரித்து காமிக்கிறார். அடுத்த செயல். அன்னே இவையும் சிலவோ, அன்னே இவையும் சிலவோ, பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான். பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். என்னானை என்னரையன் இன்னமுது என்று, என்னானை என்னரையன் இன்னமுது என்று. எல்லோவும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய், எல்லோவும் சொன்னோம் கேள் எவ்வேறாய். இன்னும் துயிலுதியோ, இன்னும் துயிலுதியோ. வண்ணஞ்ச பேதையர் போல்
வாழா கிடத்தியால் வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ அன்னே இவையும் சிலவோ அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் என்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் நானை என்னரையன் இன்னமுது என்று என் ஆணை என் அரையன் என் அமுது என்று ஓமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் எல்லோ நோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ இன்னம் துயிலுதியோ நஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய் என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ அன்னேன்னா அம்மா இப்படியும் சில இயல்புகள் உன்னிடத்தில் இருக்கின்றனவோ இன்னொரு சைடு த அதர் சைடு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததெல்லாம் என்ன நீ பக்தையாக அப்படியே பரம நினைச்சு உருகிறத தான் பார்த்துருக்கோம் இவையும் சிலவோ அப்படின்றதோ இப்படிப்பட்ட இயல்புகள் கூட உன்ட்டு இருக்கோ இப்படிப்பட்ட தமோ குணம் கூட உன்ட்டு இருக்கோ நாங்கள்லாம் பரமனை பாடி வந்தால் கூட துயிலழாதவாறு அப்படி நீ இருக்க முடியுமோ எப்படி இவையும் சிலவோ அப்படின்னு வியந்து கேட்டுட்டு பல அமரர் உன்னற்கு அறியான் அமரர்னா இப்போ தேவர்கள் உன்னற்குன்னு இங்கே வந்திருக்கு இல்லையா உன்னற்குன்னா சிந்திப்பதற்கு எண்ணுவதற்கு இங்கே வந்து 3 சுழினா இல்லை மூணு சொன்னா உண்ணுறது இது 2 சுழினா இங்கே உன்னற்கு அப்படின்னு சொன்னால் சிந்திப்பதற்கு அறியான் தேவர்கள் கூட அவனை பற்றி சிந்திக்க முடியாது ஏன் அவன் வாக்கு மனம் இதெல்லாம் கடந்தவன் அவனை வந்து எப்படிப்பட்டவன் நம்ம பெரிய பெரிய ஞானிகள் கூட அறிய மாட்டார்கள் ஸோ அப்படிப்பட்டவன் அறியான் ஒருவன் ஒருவன்னா இங்கே என்ன பொருள் சொல்கிறான்னா ஒப்பு உயர்வற்றவன் அவனுக்கு ஒப்போ அவனை நிகர யாரும் சொல்ல முடியாது ஒருவன் சொல்லுவாங்க இல்லையா சில இடத்துல த ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் பேர் வச்சுருப்பாங்க இதுதான்டா ஸ்கூல்னால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒருவன் அவன் ஒருவன் அர்த்தம் அவன் ஒருவன் மட்டுமே தான் இருக்கான் ஒப்புயர்வற்றவன் இரும் சீரான் இங்கே இரும் சீரான பெரும் சிறப்பு வாய்ந்தவன் பொருள் சீரான் சிறப்பு இரும் சீரான்னா பெரும் சிறப்பு வாய்ந்தவனாகிய ஒருவன் அந்த அமரர்களால் கூட அவனை எண்ண முடியாது தேவர்களால் ரிஷிகளால் முனிகளால் கூட அவன் இப்படிப்பட்டவன் இப்பேற்பட்டவன் அவனை அறிய முடியாதான் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன் அப்படிப்பட்டவனுடைய சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறவாய் முந்தி நீ எப்படி இருந்த தெரியுமா சின்னங்கள் கேட்பன என்ன அர்த்தம்னு கேட்டால் அவன் வீதி உலா வரும்பொழுது வாத்தியங்கள்லாம் முழங்கி கொண்டே வருமா அதில் ஒரு சின்னம்னா காலம்னு ஒரு சின்னம் இருக்கான் அதை ஊதிக்கொண்டு வருவார்களாம் அந்த காலங்கிற வாத்தியம் என்னங்கிறத நான் பார்த்தேன் நான் என்னதுன்னு சொல்லிட்டு எக்காலம் என்பது சமயச் சடங்குகளில் பயன்படுத்தப்படும் கிராமிய இசைக்கருவிகளில் ஒன்றாகும் நாம் வந்து இங்கே சங்கெல்லாம் ஊதிட்டு வரதை பார்த்துருக்கோம் நம்ம அப்புறம் பறையின்னு அரைந்து வரதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இது என்னன்னு கேட்டால் காலம்னு ஒரு இசைக்கருவி சமய சடங்குகளில் பயன்படுத்தப்படும் கிராமிய இசைக்கருவிகள் ஒன்றாகும் இது 4 பித்தளை அல்லது தாமிர குழாய்கள் சேர்ந்து வாய் வைத்து ஊதும் துளைகளுடன் கூடிய இசைக்கருவியாகும் எக்காலம் ஊதுவது வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது நீளமாக இருக்கும் அதாவது ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க அதில் 2 பக்கமும் ஆலய வழிபாட்டு ஊர்வலங்களில் இது இசைக்கப்படுகின்றது ஸோ ஆண்டவன் வந்து வீதி உலா வர்றதுக்கு முன்னாடி இதை இசைத்து கொண்டு வருவார்களாம் ஸோ சின்னங்கள்லாம் அந்த மாதிரி வாத்தியங்கள் இந்த எக்காலம்னு சொல்கிற இந்த வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டு வர்றதை கேட்டாலே சிவனே என்று வாய் திறவாய் சிவா அப்படியே உள்ள முருகி சிவனேன்னு அப்படி வாய் திறவாய் அப்படியே அரற்றுவாய் நீ அந்த மாதிரி ஒரு பக்தை நீ அரற்றுவாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் தென்னா அப்படின்னு பகவானை பரமசிவனை சிவனாரை தென்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னா முன்னம்
அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே தீ சேர் மெழுகு ஒப்பாய் அப்படின்னா தீயிலிட்ட மெழுகு போல உருகுவாய். இந்த உள்ள அப்படி உருகணுமா பகவானுக்காக. அப்படின்னா அந்த மெழுகு தெரியுதான் உங்களுக்கு, கேண்டில் மெழுகு, அது தீ சேர் நெருப்பு பட்ட உடனே நெருப்பால் என்ன தன்னையே அழித்து கொண்டு உருகுகிறது. அதுபோல் பரமான் நினச்ச உடனே உள்ள எப்படி உருகணும், அந்த தீ சேர் மெழுகு போல உள்ள உருகணும். அப்படிப்பட்டவள் நீ ஆக்சுவலாக. அந்த வாத்தியங்கள்லாம் முழங்க கேட்ட உடனே சிவசிவா சிவசிவா, ஏன்னா பகவான் நினைப்பு வந்துடுது உனக்கு. சிவசிவா சிவசிவான்னு சொல்லி நீ அப்படி அரற்றுவாய். அது மாத்திரம் இல்லை, தென்னான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த தீசேர் மெழுகு போல உருகுவாயே. அப்படிப்பட்ட உனக்கு என்ன ஆனது? என்னானைனா எனக்கு இனியவனை, என் அரையன், அரையன்னா அரசன் அர்த்தம். என்னானைனா எனக்கு இனியவனை, என் அரையன் என் அரசன், இன் அமுது என்று எல்லோமும் சொன்னோம். அமுதுனா அவன் தான் அமிழ்து, அழியாதவன், அமிழ்தை ஒத்தவன் என்று எல்லோமும் சொன்னோம் என்று எல்லா வகையாலும் நாங்கள் சொல்லி பார்த்தோம். கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ. இப்போ நாங்கள் எல்லாம் சொன்ன பிறகும் இன்னும் துயிலுதியோ. அந்த வாத்தியங்களை கேட்ட உடனே உனக்கு பக்தி பெருக்கு உண்டாகி சிவசிவன் சொல்கிறவன் நீ. தென்னான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உன்னை உள்ளம் உருகக்கூடியவள் நீ. இப்போ அவனை பற்றி என்னென்னமோ பாடிட்டு வரோம் நாங்கள் இல்லையா? என்ன சொன்னோம்? என்னானை எனக்கு இனியவனை, என் அரசனை, என் அமுது என்று எல்லோமும் சொன்னோம். வகை வகையாக நாங்கள் சொன்னோம். கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ. வண்ணெஞ்சம் பேதையர் போல் வாழா கிடத்தியால். வண்ணெஞ்சம் கல் போல நெஞ்சம் கொண்ட பேதையர்னா அறிவிலி, அறிவில்கள்லாம் பேதையர்னு சொல்லுது. அறிவிலி போல வாழா கிடத்தியால், வாழான்னு அர்த்தம் அசையாது, ஜடம் போல, மரம் போல, ஜடம் போல இன்னும் கிடைக்கிறாயே. என்னே துயிலின் பரிசு ஏலோர் எம்பாவாய். துயிலின் பரிசு அந்த நித்ராதேவியோட அந்த சக்தி, அவளுடைய வீச்சு தான் எத்தகையது அப்படின்னு வியந்து போடுறாங்க, பேர்ந்து சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யா? வயசாக நித்திரை வர்றதில்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இள வயசில் அதுவும் அந்த காலையில் உறக்கம் தான் எல்லாருக்கும் ரொம்ப அலாதியாக தெரியுது. இரவு கூட கொஞ்சம் முழிச்சிருவாங்க 11 மணி 12 மணி வரைக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தம் என்ன வச்சாங்க, அந்த முகூர்த்தத்தில் நல்ல தூக்கம் வருது, ஆனந்தமான தூக்கம் வருது. பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 4:30லேருந்து 6:30 வரைக்கும் வர்ற தூக்கத்துக்கு ஈடு அணியே கிடையாது. அப்போ போய் எழுப்புனா. ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தம் தான் எழுந்து எல்லாம் செய்ய சொல்கிறாங்க. ஜபம் செய்ய சொல்கிறாங்க, தபம் செய்ய சொல்கிறாங்க, இறைவனை வணங்க சொல்கிறாங்க. அதுவும் மார்கழி மாதம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ குளிர், இன்னும் இழுத்து போத்து கொண்டு தூங்க தான் தோணும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வண்ணெஞ்சம் பேதையர் போல் வாழா கிடத்தியாய், கள்ளஞ்சக்காரி போல் அறிவிலி போல் இப்படி கிடக்கிறாயே பகவானை வணங்காமல். அந்த நித்ராதேவி அதான் இங்கே துயிலின் பரிசு. அந்த நித்ராதேவியுடைய பவர், அவருடைய வீச்சு. ஏலோ இதுதானோ என்னே அப்பா அப்படின்னு வியக்கிறா. நித்ராதேவியுடைய வீச்சு தான் என்னே. அவ்வளோதும் இவளுக்கு பகவான் தான் எல்லாம். எப்படி கோபிகளுக்கு கண்ணனும் அப்படிப்பட்டவளை கூட இந்த நித்ராதேவி இந்த தூக்கமானது எப்படி அசத்தி அவளை உள்ள தள்ளிடுது பாருங்க. என்னே ஏன்னா அவள் வியக்கிறாங்க. என்னே துயிலின் பரிசு அந்த நித்ராதேவியோட வன்மை. ஏலோர் எம்பாவாய், இதை செவிமடுப்பாய், இதை எண்ணிப்பார். நோ பெயின் நோ கெயின் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ காலேந்துக்கிறது கஷ்டம்தான், இறைவனை வணங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அப்படி கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது இல்லையா? இதெல்லாம் வாயால் சொல்லலாம், ஆனால் எவ்வளோ அலாம் வச்சாலும் இந்த ஸ்னூஸ்னு வச்சுருக்காங்க. உடனே திரும்ப அடித்தாலும். அதான் எங்கள் ஆச்சாரியர்கிட்ட கேட்டாங்க, எப்படி எழுந்திருக்கிறது காலை 4:30 மணிக்கு? ஹவு டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங்? ஹீ செட் யூ ஹாவ் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். இப்போ என்ன வேறு என்ன சொல்கிறது? ஏன்னு கேட்டால் நாமளாக எந்திரிக்கவே மாட்டோம். எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் எந்திருக்க முடியாது. அப்படியே எந்திருந்தாலும் மனம் என்ன சொல்கிறது, ஒவ்வாட்டி நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்படியே சோம்பி தான் இருப்போம் இல்லையா? நமக்காது புரியணும், இப்படி வீணடிக்கிறோமே காலத்தையும் நேரத்தையும், இந்த காலம் திரும்பி வருமானு சொல்லிட்டு நமக்கே உரைக்கணும் இல்லையா?
அதுக்குமே அவள் தான் அம்மா சொன்னாங்க இன்னைக்கு காலைல, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அதுக்கும் அவனோட அருள் தான் வேணும். அவனை வணங்குறதுக்கும் இந்த மாதிரி அதிகாலையில் எந்திருந்து ஸ்நானம் செய்துவிட்டு அவனை நினைக்கிறதுக்கு வணங்குறதுக்கும் அவன் அருள் தான் வேணும். உண்மையிலேயே நம்ம கையில் இல்லது. ஏன்னு கேட்டால் அப்படி நம்மளுடைய இந்த முக்குணங்கள் நம்மை ஆட்டி படைக்கிறது. அதில் தமோ குணம் இருக்கே பொல்லாதது. சோம்பேறித்தனம், ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது, அப்புறம் செஞ்சுப்போம், இப்போ வேண்டாம், அடுத்த பௌர்ணமிலேருந்து அது மாதிரி. அப்புறம் மறதி, இதுவும் தமோ குணத்தில் வெளிப்பாடு தான். அப்படியே மறந்து போயிட்டேனே அப்படின்னு அர்த்தம், பகவான் நினைக்க மறந்து போயிட்டேன், எவ்வளவோ காரியம் செஞ்சதில் மறந்து போயிட்டேன். ஸோ சோம்பேறித்தனம், அதுக்கப்புறம் நித்ரா, மறதி, இதெல்லாம் தமோ குணத்தில் வெளிப்பாடு. இதில் ஆட்பட்டு இருக்கோம். இல்லாட்டி ரஜோகுணம் அப்படின்னு அர்த்தம், பகவானை தான் எல்லாம் சிந்திக்க முடியும் நம்மளால். ஒவ்வொரு உலகத்தை பற்றி எல்லாம் அலசி ஆராய முடியும், எல்லாத்தை பற்றி சிந்திக்க முடியும். ஆனால் அவரை பற்றி சிந்திக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இடம் கொடுக்காது இந்த மனசு. அப்படிப்பட்ட வாசனாதிகள் இருக்கு உள்ள, இல்லையா? ஸோ அதனால் சத்துவத்தை பெருக்கிக்கணுங்கிறாங்க. சத்துவம் பெருக பெருக பகவானை பற்றின நினைப்பு வரும், பக்தி பெருகும். ஸோ இது பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் தன்னுடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு தோழியை கற்பித்து மற்ற தோழிகள்லாம் வந்து எழுப்புற மாதிரி செய்கிறது நம்மளை எழுப்புறதுக்கு தான். ஏன்னா நம்ம தமோ குணத்தில் ஆழ்ந்து கிடக்கும், ரஜோகுணமும் ரொம்ப பெருசாக நம்மகிட்ட இருக்குது. அப்போ நேரம் கிடைச்சாலும் வேறு ஏதாவது செய்ய தோணுதே ஒழிய கொஞ்சம் நேரம் உட்காந்து பகவான் நினைக்கவோ தியானம் பண்ணவோ இடம் கொடுக்க மாட்டேங்குது மனம், இல்லையா? ஆனால் நம்ம அப்படி மோசமானவர்கள் கிடையாது. நமக்கு இது ஓரளவு தெரியும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும், பகவான் தான் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த தமோ குணம் ரஜோகுணம் ஆட்பட்டு இருக்கும் பொழுது இப்படி அறிவிலிகள் போல் நாமளும் அப்படி வாழானது அசையாமல் இப்படி தூங்கி கொண்டு இருக்கோமே. அப்படின்னா இந்த தூக்கத்துடைய பரிசு தான் என்னன்னு வைக்கிறா இல்லையா? தூக்கம் இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த மாயையோட இந்த தமோ குணத்தோட வீச்சு தான் என்ன. ஸோ இந்த தமோ குணத்தில் மீண்டு எழுது ரொம்ப சிரமமான காரியம். குரு பக்தி தான் செய்ய முடியும். குரு பக்தின்னு அர்த்தம் குருநாதருக்கு பணிவிடை செய்யணும்னு சொன்னால் அவர் மேலே அவ்வளோ பிரியம் இருக்கும் பொழுது நமக்கு தூக்கம் வராது. அப்படி சொல்லுவாங்க, இதில் கூட சொல்லுவாங்க இல்லையா, என்னது பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி, அது அந்த மனைவி கணவன் மனைவி இதில் சொல்லுவாங்க. அப்படி பின் தூங்கி முன்னெழு அர்த்தம் அவன் தூங்கின பிறகு தூங்கி, அது பாருங்க அவர் அதான் ஞாபகம் வச்சிருக்கார், முன்னாடி எழுவாள். ஸோ அதே மாதிரி தான் குரு சேவை செய்யும் போதும் நமக்கு பரபரன்னு எப்பயும் முழிப்பு நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த காலத்தில் குருதேவர்லாம் வரும்போது பார்த்தா அங்கே உள்ள அடியார்கள், அங்கே பக்தர்கள்லாம் தே வில் பி ரியலி எனர்ஜைஸ்ட். அப்படி ஒரு ப்ரெசன்ஸ். அது 7 நாள் 8 நாள் முடிஞ்சு போனவுடனே எல்லோரும் திருப்பி தே கோ பேக் டு தேர் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி, அதை மாதிரி ஆகிடும். ஸோ குரு சேவை, ஆண்டவனோட சேவை. அம்மாக்களுக்கு பையன் ஊர்லேருந்து வந்தான் அந்த மாதிரி, எஸ்பெஷலி அவங்களால தூங்க முடியாது. அப்புறம் அவனுக்கு இது சமைச்சு கொடுக்கணும், அது சமைச்சு கொடுக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், பெரிய பட்டியல் வச்சுருக்கோம். அதை மாதிரி பகவான்கிட்ட நமக்கு பக்தி, அப்படி உண்மையான பக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த நித்திரைக்கு ஆட்பட்டு தூங்க மாட்டோம். அவமே அப்படின்னு அர்த்தம். அப்படி காலத்தை போக்குறது அவம், வீண் அப்படின்னு நம்ம உணர்ந்து எழுந்து தியானம் பண்ணணும். சரி, நான் இன்னொரு விஷயம் பார்த்துருக்கேன். சில சமயங்களில் தியானம் தன்னால் கைகூடும். அப்படி சில காலங்கள் இருக்குது. மனசு இழகி அப்படியே அது அப்போ திரும்ப திரும்ப தியானம் செய்யணும்னு தோணும். சில சமயங்களில் இந்த மனம் உருகாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தியானத்துக்கு உட்காரத்துக்கு. ஏன்னு கேட்டால் அது ஏதோ கால நிலையோ என்னவோ நம்ம மனதில் உள்ள நிலையோ தெரியாது, எதுவுமே சரியாக அமையாது, அப்படிலாம் இருக்குது. அப்போது தியானத்தில் உட்காரவே தோணாது. ஸோ அந்த மனம் உருகி பகவான் நினச்சி தியானத்தில் உட்காரத்துக்கும் அவர் தான் அருள் செய்யணும். அது ஒரு இன்சென்டிவ் மாதிரி. என்னென்னு கேட்டால் நல்லா வர வர நமக்கு இன்னும் செய்யணும்னு தோணும். சரியாக வராத போது இது நடாது ஒரே வம்பாக இருக்குது அப்படின்னு அது தோணாது. ஸோ அதை மாதிரி நானே பார்த்துருக்கேன் நிறையா. ஒரு நாள் போல் எதுவும் இருக்காது மனசு, ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அப்போ எப்போ நமக்கு இந்த உருக்கமாக இருக்கோ அப்போ அதை பயன்படுத்தி நல்லா அதில் சாதிச்சுக்கணும். நம்ம
சரி, அதான் நான் சொல்கிறது. நான் சொல்வேன் சில பருவங்கள், நம்ம பிரதோஷம் போல காலங்கள், சிவராத்திரி போன்ற காலங்கள், வைகுண்ட ஏகாதி போல் இதெல்லாம் அப்படி அமைச்சு வச்சுருக்காங்க. மனம் உருகும், நல்லா உருகும். அப்படி உருக்கும் போது வேறு எதையும் பொருட்படுத்தாமல் நல்லா அதை பயன்படுத்தி அமைதியாக இருந்துக்கணும். சரி, நம்ம சில கோயிலுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும். ஈவன் சில இயற்கையான பிரதேசம் போகும்போது ரொம்ப மனசு குதூகலமாக அது நல்லா அதில் தோய்ந்து அதை அனுபவிச்சுக்கணும். ஏன்னா திரும்பி வராது இல்லையா? ஸோ நித்திரைக்கு ஆட்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே திரும்ப திரும்ப எடுத்து சொல்லப்படுது. கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப எம்புவெள் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெள் சங்கெங்கும் கேழில் பரம் சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். கோழி சிலம்ப, சிலம்புன்னு சொன்னால் ஒளி செய்யன்னு அர்த்தம். அதிகாலையில் கோழி சிலம்ப, நம்மனா சிலம்பம் எடுத்து ஆடுறதான் சிலம்பம்னா தெரியும். இங்கே எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். சிலம்பம்னா இங்கே சிலம்புன்னா ஒளி செய்யன்னு சொல்லியிருக்கார். கோழி சிலம்ப, இந்த கோழிகள்லாம் கூவுகின்றனவாம். குருகு எங்கும் சிலம்பும் ஏழில் எம்ப, குருகுனா பறவைகள், எல்லா இடத்திலும் பறவைகள் அவைகளும் ஒளி செய்கின்றன. அது எப்படி இருக்கான்? ஏழில் எம்ப, அந்த 7 ஸ்வரத்தில் பாடுற மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட நாதம், அந்த நாதத்தை எழுப்புற மாதிரி இருக்கு. ஏழில் எம்ப அதிகாலையில். இயம்பும் வெள் சங்கு எங்கும், அந்த காலத்தில் அந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் அந்த வழிபாடும்போது சங்கு எடுத்து ஊதுவாங்க. இப்பயும் பார்த்தீங்களா, பிரதோஷம் போது ஒருத்தர் வருவார், இங்கே சங்கோடு வருவார். அது சில பேருக்கு தான் நல்லா ஊத தெரியும், இல்லாட்டி காற்று தான் வரும். ஆனால் அந்த நாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சங்கு அதை ஊதும்போது அப்படி ஒரு திவ்யமான ஒரு நாதம். அந்த சங்கெல்லாம் முழங்கி கொண்டிருக்கே. கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்களை பாடினோம் கேட்டிலையோ. கேழில் அப்படின்னா தான் ஒப்புயர்வு இல்லாத பரம் சோதி. ஜோதிஷாமப்பி தஜ்ஜோதிகி தமச பரமுச்சத்தே. பரம் சோதி அப்படின்னா சாதாரண அந்த ஒளி கிடையாது, ஒளிக்கெல்லாம் ஒளி கொடுக்குற ஒளி, பரமஜோதி பரமசோதி அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்ம சைத்தன்யத்தை தான் இங்கே சொல்கிறார், பரம் சோதி. கேழில் பரங்கருணை, பகவானுடைய கருணை ஒப்புயர்வற்றது, அதுக்கு ஈடு இணையே கிடையாது, காரண காரியமே கிடையாது. அப்படி காரண காரியம் இல்லாத கருணை, பரங்கருணை. கேழில் விழுப்பொருள்கள், விழுப்பொருள் அர்த்தம் மேலாம் பொருள், அந்த வேதங்கள் எடுத்து இயம்பக்கூடிய மேலாம் பொருள், ஒப்புயர்வற்ற அந்த மேலாம் பொருள், அதற்கு மேலே ஒன்றும் கிடையாது. சுப்ரீம், இந்த பரம் 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 பிரம்மம், பரம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட விழுப்பொருளை பாடினோம் கேட்டிலையோ. அதை பாடிக்கொண்டு வருகிறோமே கேட்டிலையோ, உன் காதில் கேட்கலையா? கேட்டிலையோ. வாழதோ நீ வாழ்க, இங்கே சும்மா சர்க்காஸ்டிக்காக சொல்கிறா. மே காட் பிளெஸ் யூன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்தோம்னா மே காட் பிளெஸ் யூன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நீ வாழ்கன்னு சொல்கிறா. வாழ்கன்னா அவள் வாழ்த்தலை,
நல்லா இரு நீ அப்படின்னா அர்த்தம், நல்லா இன்னும் தூங்கு, நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்குது. வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய். இது என்னது இது? இப்படி ஒரு உறக்கம். வாய் திறவாய், சொல்லு, எழுந்து சொல்லு. நீ என்ன என்ன நடக்குதுங்க? இப்படிப்பட்டவள் இல்லையே நீ. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? என்ன உறக்கமோ வாய் திறவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழினா என்ன? கடல்னு அர்த்தம். ஆழியான்னா கருணை கடலை போன்றவன். அப்படிப்பட்டவனிடம் அன்பு செலுத்தும் முறை இவ்வாறு தானோ? அப்படிப்பட்ட அன்பு பூண்டு ஒழுகும் முறைமை இதுதானா அப்படின்னு கேட்குறான். இவ்வாறு தானா? ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை. இந்த ஊழின்னு அர்த்தம் ஊழிக்காலம். அந்த பிரளயம்னு சொல்லுவாங்க, தமிழில் ஊழின்னு சொல்லுவாங்க. ஊழி காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாத பொருள் மாத்திரம் அழியாமல் இருக்கும். அது எது? அது சிவனார். அதான் முழு முதற் பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் எப்பயுமே இருக்கான். ஸோ அதுதான் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் பார்த்தோம் இல்லையா, அம்பாள் அந்த பழைய காலத்துக்கு சாட்சியாக இருக்கலாம். அந்த மாதிரி அம்பாளை சொல்கிறாங்க. அவளும் அங்கே பழைய காலத்தில் சாட்சியாக இருக்கா. பரமசிவனாரும் அங்கே அவர் இருந்து கொண்டே இருக்கார். அப்படி ஒரு மூழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே. இங்கே ஏழை பங்காளனா ஏழைகளுடைய பங்காளன்றது ஒரு கருத்து. இன்னொன்று ஏழைன்னு சொன்னால் உமாதேவியாருக்கும் இன்னொரு பேர் இருக்கான். இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். உமாதேவியாருக்கு இப்படி ஏழைன்னு ஒரு பேர் வர முடியுமான்னு அப்படி இருக்கும். போட்டிருக்காரு. ஏழைன்னு சொன்னால் பெண்ணுன்னு சொல்லலாம், இல்லை உமாதேவியார். ஏழைங்கிறதுக்கு பெண்ணுன்னு ஒரு அர்த்தமும் இருக்கும். இப்போ நீங்களாம் ஏழைகள் பாவம். இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்கள் வேறு உங்களை சூப் பண்ணிட போகிறாங்க. ஏழை பங்காளனையே. இங்கே ஏழைனா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, உமாதேவியார்னு அர்த்தம் இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்டவனை பாட வேண்டாமா? சிந்தித்துப்பார். இவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இங்கே எனக்கு என்ன முடிஞ்சா வாழி, நீ வாழ்க. இவ்வளோ பாடிட்டு வரோம், இன்னும் உன் காதில் கேட்கலையா? என்ன உறக்கமோ வாய் திறவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. அப்படிப்பட்ட கருணை கடலான தெய்வத்துக்கு இதான் நீ செய்கிற கைமாறா? இதான் நன்றி உணர்வா உனக்கு? அவன்கிட்ட அன்பு செய்கிற முறை இதுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா தோழிகள்லாம். ஸோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே உமாதேவி சமேதராக இருக்கக்கூடியவனையே பாடேலோர் எம்பாவாய். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டால், நம்ம சம்பந்தமூர்த்தி நாயனார் அவர் எப்பயுமே அம்மையப்பான்னு சொல்லி தான் அவர் எப்பயுமே பாடுவாராம். சிவனாரை தனியாக பாடுறது இல்லையா, அம்மையப்பான்னு சொல்லி இருவரையும் சேர்த்து தான் பாடுவார். அதுதான் முறையும் கூட. சிவசக்தி ஐக்கியம், சிவசக்தி. ஸோ இன்னொரு முனிவர் நான் சொன்னேன் இல்லையா, திருவண்ணாமலை ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு வந்து சிவபெருமான மொத்தம் தான் வணங்குவாராம், அம்பாடை வணங்க மாட்டாராம். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். அவர்னா பிருங்கு முனிவர் ஏதோ ஒரு முனிவர் சொல்கிறாங்க அவர் பேர். அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு வண்டு மாதிரி ஆகி சிவனும் பார்வதியும் வரும்போது சிவனாரை மொத்தம் போய் பிரதட்சணம் பண்ணாராம். அப்படி ஒரு கதை இருக்குங்க. அம்பாளுக்கு கோவம் வந்துடுச்சு, போயிட்டா. அவர் முதல் சொல்லி பார்த்தா சிவனாட்டை, இவனை கண்டிங்கன்னு. அவர் கண்டிக்க மாட்டே சொன்னால் போயிட்டா. ஏன்னா என்னை வணங்குறான் தானே, அவனையே இவனை கண்டிக்க முடியும். அப்போ நீங்களே அவனை வச்சுக்கோங்க, போயிட்டாலாம். இங்கே ஊடல் வீதி, ஊடல்னு சொல்லிட்டு ஒரு வீதி இருக்குங்க, திருவூடல் தெருன்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த ஊடல் திருவிழானே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக முதல்ல கேள்விப்படும் போது. அப்போது அவள் போயிட்டா இல்லையா அம்பாள். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் தூது அனுப்புகிறார். அவர் போய் சொல்கிறார் அம்பாள்கிட்ட, ஐயோ விடுங்க அதை விடுங்க அப்படின்னு சொல்லி. அவன் முடியாதுங்கிறா. ஸோ அவர் போயிட்டு வருவாராம் அந்த திருவிழாம் போது. ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ரசமாக இருக்குது, சுவையாக இருக்குது இல்லையா. ஸோ அங்கே இங்கே தான் நடந்திருக்குது. ஸோ அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. நான் சிவனை மாத்திரம் தான் சிந்திப்பேன், அம்பாள்லாம் எனக்கு வேண்டாம். யாராவது அம்பாள் வேண்டாம்னு சொல்லலாமா? என்ன அநியாயமாக இருக்குது. அவள் தான் நீ தாய் இல்லையா. ஸோ நாங்கள் முதல்ல சிவனாக தான் வந்தார் இங்கே. ஏன்னா அம்பாளையும் வச்சு அவளை நிர்வாகம் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல. அவளை மீன்ஸ் அவளுக்கு செய்யணும், எல்லாம் செய்ய முடியுமான்னு தெரில நமக்கு. அதனால் சந்தேகம் இருந்துச்சு. அப்புறம் தான் மனசு கேட்கல, எப்படியும் அம்பாளையும் வந்தாச்சு இங்கே. கருணை கடலாகிய கருணாம்பாள் இங்கே வந்துட்டு. அம்பாள் வந்த பிறகு நான் சொல்கிறேன், உண்மையிலேயே சொல்கிறேன், ஆசிரமத்தில் ஒரு குறை, அப்பயும் குறையில்லை தான். சிவனாக இருந்தபோது ஒரு குறையும் இல்லை. இப்போ ஒரு குறையே கிடையாது. பணம் காசு வந்துகிட்டே இருக்குது, மக்கள் வராங்க, எல்லாம் சேவைகள் நடக்குது, ஆசிரமம் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. சம்சாரம் அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு வரும்போது நெகட்டிவாக சொல்லக்கூடாது. அம்பாளை பற்றி நான் உயர்வாக சொல்லிட்டு வரேன். அது உங்களுக்கு நல்லது, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு.
அது மாதிரி இந்த கோர்ஸ் எல்லாம் ஆரம்பித்ததே அம்பாள் வந்த பிறகு தான். பகவானை பற்றி இப்போது ஆதிசங்கரோட இதெல்லாம். அடுத்தது படிங்க. இன்னும் ஒன்று பார்த்துடுறோம். இன்னும் ஒன்று பார்ப்போம். 9வது மாத்திரம் பார்ப்போம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் சேர்த்தும் அப்பெற்றியனே, பின்னை புதுமைக்கும் பேர்த்து அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம், உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து, அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து, சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய், என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, பின்னை புதுமைக்கும் பேர்த்துவம் பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம், உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவரே என் கணவர் ஆவார் என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய், என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய். ஸோ இந்த கன்னியா பெண்களுக்கெல்லாம் இங்கே ஒரு செய்தி இருக்குது. என்ன செய்தி இருக்குது? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் புராண புருஷா அப்படின்னு இதில் வரும், உபநிஷத்துலாம் வரும். அப்படின்னா அர்த்தம் அவர் தான் ஆதி, அவருக்கு முன்னாடின்னு யாரும் கிடையாது. முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே. இந்த சிவனாரை வந்து சித்தரிக்கும் பொழுது அவருக்கு தொப்புள் கொடி இருக்காது. இந்த தொப்புள் இருக்காது. ஏன்னா அவர் எந்த தாயோட வயிற்றிலும் கருவறையிலும் போய் இப்படி பிறந்தது கிடையாது. அவருக்கு யாரும் கிடையாதுங்கிற மாதிரி தாய் தந்தரே இல்லை. ஏன்னா அவர் தான் ஆதி மூலம். ஸோ அதனால் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, அவர் தான் ஆதி, அதுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. அப்படி இருந்தாலும் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, எவ்வளவு புதுமையாக என்ன வந்தாலும் நவம் அவர் இன்னும் புதுமையாக தான் இருக்கார். காலத்துக்கு அப்பாற்பட்டவர். காலத்துக்கு அப்பாற்பட்டவர் இருக்கிறதுனால மாறுபாடு இல்லாதவர், மாறுதல்கள் இல்லாதவர். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ் யங் அப்படி சொல்லலாமா? ஸோ எப்பயும் புதுமையாக நவம்னு சொல்லி வருவாங்க. அப்படி புதுமையாக இருக்கக்கூடியவர். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாய் பெற்ற உன் சீரடியோம். உன்னையே தலைவனாக, பிரானாய்னா தலைவன், உன்னையே தலைவனாக பெற்ற உன் சீரடியோம். சீர்னு சொன்னால் உன்னுடைய தாள்கள். ஸோ உன்னுடைய தாள்களையே பணிந்து கொண்டிருக்கும் அடியாராக, உன்னுடையவர்களாக. உடையார் நம்ம இன்னைக்கு காலையில் சொன்னாங்களே, அப்படி உன்னுடையவர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம். அடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம். பாருங்க, உனக்கு தொண்டு செய்யும், பக்தியாலே உன்னை ஆராதிக்கும், உன்னை தொழும் அந்த அடியார்களையே நாங்கள் பணிவோம். ஆங்கு அவர்க்கே பாங்கு ஆவோம். அப்படின்னு அர்த்தம். பாங்காவோம்னா அவ்விடத்து அவர்களை அனுசரித்து ஒழுகுவோம். பாங்காவோம் அவர்களை அனுசரித்தே நாங்கள் நடந்து கொள்வோம். அப்படிப்பட்ட அடியார்கள் அப்படின்னு உன்னை பணிகின்ற, உன்னையே தொழுகின்ற அந்த அடியார்கள் அன்னவரே எம் கணவராவார். அப்படி ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட அடியார்களே என்னுடைய கணவரானா அவர் உகந்து சொன்ன பரிசையே தொழும்பாய் பணி செய்வோம். அப்படிப்பட்ட அடியாரே எங்களுக்கு கணவராக வாய்த்தா அவர்கள் விருப்பப்படி அவர்கள் சொன்ன பரிசேன்னு அர்த்தம். அவர்கள் சொன்ன வண்ணமே, இங்கே பரிசுன்னா வண்ணம்னு அர்த்தம். அவர்கள் சொன்ன வண்ணமே தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்னு என்ன அர்த்தம் கேட்டால் பணிவாய், அன்பாய், ஆதரவாய் பணி செய்வோம் அப்படின்னு அர்த்தம்.
இருவருமாக சேர்ந்து உனக்கு பணி செய்வோம். அதை நீ காலைல அம்மாவையும் ஐயாவையும் சொல்லும்போது சொன்னேன், ரொம்ப ரேர். 2 பேரும் மனம் ஏந்து ஒரே மாதிரி இந்த இறைவனுக்கு தொண்டு செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர். சாதாரண இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ பாருங்களேன், நம்ம யுவா கேந்திரா, நம்ம யூத் விங்கில், யூத் குரூப்பில் கூட வரவங்களுக்கு இதான் ஒரு நினைப்பாக இருக்குது. சுவாமிஜி எனக்கு தெரியாது, வரப்போகிறவ எப்படி இருப்பாளோ தெரியலையே, நான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன், ஆசிரமத்துக்கு படிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், வரப்போகிற எப்படி தெரியலையே. அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. வருபவர் வந்து நாத்திகவாதியாவோ இல்லை கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வேனா, அது ரொம்ப பெரிய கஷ்டம், சங்கடம் அது. ஸோ பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கணும், வரக்கூடியவங்களும் நமக்கு அனுசரணையாக இருந்து 2 பேருமா சேர்ந்து பகவானை வணங்குற மாதிரி இருக்கணும், பணி செய்கிற மாதிரி இருக்கணும், தொண்டு செய்கிற மாதிரி இருந்தால் அது ரொம்ப அற்புதமான. அதுதான் இங்கே வேண்டிக்கிறா பாருங்கள், இந்த தோழி என்ன சொல்கிறா பாருங்கள். அப்படிப்பட்ட அடியார்களே எமக்கு கணவராக வாய்த்தால் அவர் உகந்து சொன்னபடியே தொழும்பாய் பணி செய்வோம். ஸோ என்ன செய்வோம், அன்பாய் ஆதரவாய் நாங்கள் இருவருமாக சேர்ந்து பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோல் நல்குதியேல், இப்படியே எங்களுக்கு நீங்கள் அருள் செய்தீர்கள், ஆனால் என்ன குறையும் இலோம், ஒரு குறையும் இல்லாமல் இருப்போம். ஏலோர் எம்பாவாய், இவற்றை எண்ணிப்பார் தோழியே. ஆக நீ இப்போ என்ன நீ பிரார்த்தனை பண்ணணும், இப்படி தூங்கிட்டு இருக்கியே நீ, இந்த நல்ல முகூர்த்த வேளை, இந்த நல்ல பிரம்ம முகூர்த்தம், என்ன நீ பிரார்த்தனை பண்ணணும், அதாவது பகவானையே தொழுகின்ற, பகவானுக்காகவே ஏங்கி ஏங்கி அழுகின்ற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி அமைஞ்சுன்னு சொன்னால் வேறு எதுவுமே தேவையில்லை. இருவருமாக சேர்ந்து பணி செய்யலாம், இறைவனை தொழலாம், பணி செய்யலாம், அப்போது ஒரு குறையும் இல்லை. இதான் நான் சொல்கிறேன், ரொம்ப கிளியராக கேட்டுக்கோங்க. பணம் பொருள்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இருக்கும் போகும் வரும். ஆனால் நல்ல குணம், குணநலன், அதை விட ரொம்ப முக்கியம் இறை அன்பு, இறை பக்தி. இது மாதிரி ஒருத்தவங்க அமைஞ்சிட்டா அது மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாடும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கேன். ஸோ இது 2 முக்கியம், அன்பும் முக்கியம், அரணும் முக்கியம். இப்போது அரண்னா என்ன அர்த்தம், தர்ம வழியில் நடக்கிறது, அறம் செய்ய விரும்பு, அப்படி தர்ம சிந்தனை உடைய ஒரு வாழ்க்கை துணை வேணும். அன்பும் அரணும் உடைத்தாயின், அங்கே அன்பு இருக்கணும். சரி, ஏதோ காரணம் அன்பே இல்லைன்னு வச்சுப்போமே, அப்போ அது நல்ல இல்வாழ்க்கையாக இருக்காது இல்லையா. அன்பு கட்டாயம் வேணும். எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அன்பை விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அறத்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. பகவானே பரமனே அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமைச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரார்த்தனை. ஸோ இதோடு நம்ம இதை நிறைவு செய்து கொள்வோம். திருவம்பாவையை மொத்தம் 20 இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு இது கொடுக்கறதுக்காக 9 படிச்சிருக்கோம், மீதி நீங்கள் படிக்கணும், அப்படிதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லையா. ஸோ மார்கழி மாதத்தில் திருப்பாவையோடு சேர்ந்து திருவம்பாவையும் பாடுவாங்க, இந்த 20ஐயும் பாடுவாங்க, சரியா. ஸோ இந்த 9ஓடு நிறுத்திக்கொள்வோம். நாளைக்கு நம்ம அடைக்கல 10 எடுக்க போகிறோம். அடைக்கலம் அப்படின்னா பகவானே சரணடைகிறது, அடைக்கலம், இதுதான் என்னுடைய அடைக்கலம், சரண் போகிறது. அதை பற்றி மாணிக்கவாசகர் என்ன எழுதியிருக்காங்க நாளைக்கு நம்ம பார்ப்போம். 4ஆம் அன்னைக்கு அச்சோ 10, அச்சோ அப்படின்னா வியந்து பாராட்டுறது, அச்சோ 10. ஸோ இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பகவான் அக்ஷர மணமாலையெல்லாம் பாடின பிறகு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அருணாச்சலட்ட இந்த புன் சொல்லையும் நன் சொல்லாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறார். மாணிக்கவாச பெருமான் போல் உள்ளவங்களாம் அப்படி உருகி உனக்காக பாடியிருக்காங்க. ஆனால் நானும் பாடியிருக்கேன், இந்த புன் சொல்லை நன் சொல்லாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அருணாச்சலட்ட வேண்டுறார். அது மாதிரி எவ்வளோ பெரிய அறிஞர் பெருமக்கள் எவ்வளோ பெரிய ரொம்ப வியந்து பாராட்டி எப்படியெல்லாமோ பேசியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதை ஏதோ பேசுகிறோம் நம்ம, இதை நன் சொல்லாய் நீங்கள்லாம் ஏற்று அருளணும், அதான் என்னுடைய கோரிக்கை. ஓம் தத்சத். பிரம்மா.